அனைவருக்கும் நமஸ்காரம். சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த வக்ர காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்க்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான். சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு. அப்படி மாறக்கூடிய அமைப்பில் 138 நாட்கள் ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான். சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர், பாவகிரகம். மேலும் தொழில், ஆயுள், ஆரோக்கியம், நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர், கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான். மெதுவாக செயல்படக்கூடியவர், நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர். அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க. சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார். எப்படின்னா நியாயமாக கொடுப்பார். நல்ல விஷயத்தை போதித்து ஒரு பாடம் படிப்பினையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர். 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு 5 ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இதில் தனுஷு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த 5 ராசிக்காரர்களும் 90% சிறப்பான பலாபலன்களையும், புதிய முயற்சி, புதிய பணவரவு, தொழில் லாபம், விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா, ஜனன ஜாதகம்னு இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார், எப்படி நிலைப்பாடு, இந்த கோச்சார கிரகம் மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம். மேசராசி நேயர்களுக்கு 2025 இப்போ இந்த ஜூலை மாதம் பெயரக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருந்து உங்களுக்கு என்ன பலாபலனை தருவார் அப்படின்னா, 12ஆம் இடத்துல தான் மீனத்தில் இருக்கிறார். ஜலராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உத்தியோகம் தடுமாற்றத்தையும் கொடுக்கும், அல்லது இடமாற்றத்தை கொடுக்குங்க. ஏன்னா 12ஆம் பாவங்கிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். எப்பயுமே பையமாக ஒரு மெதுவாக ஒரு தாமதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வரிசையில் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் மறைவு விரயத்தில் இருந்தாலும் அது வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துட்டு போவார். அப்போ உங்களுடைய முயற்சியை தளர விடாமல், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு தளர விடாமல் செய்யணுன்னா, இப்போ திருமணம் அப்படிங்கும்போது சனி பகவான் ராகு பகவான் தான் வழி விடணும் அப்படிம்பேன். ஏன்னா பாவகிரகம் மட்டும் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவங்களுடைய ஒரு செயல்பாடு இல்லாமல், அவங்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் நமக்கு திருமணம் நடக்காது. 7 சனியிலையோ அல்லது ஒரு விரயச்சனியிலையோ அல்லது ஒரு ஜென்ம சனியில் தான் நமக்கு ஒரு நற்காரியங்களை ஒரு வீடு கட்டுறது, குழந்தை பேர் கிடைக்கிறது, அதே போல் நமக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, ஏன் ஒரு லவ் கூட ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு கொடுக்கக்கூடிய விஷயம் அவங்க தான். அப்போ இதை நகர்த்தி கொடுக்கறதுக்கு ராகு பகவான் சப்போர்ட் வேணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், செயல்பாட்டுக்கு கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை இல்லாமல் நீங்கள் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்குறதோ அல்லது நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க, எத்தனை இது நான் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு நமக்கு கிடைக்கல, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ வக்கரத்துக்கு போகும் பொழுது இந்த காலகட்டம் இப்போ 12ங்கிறது அயன சயனம். அப்போ ஒரு தூக்கத்தை தொலைக்கிறது, நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நம்ம ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய டைம், நைட் டியூட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு
ஏற்படும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு நைட் டியூட்டி வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்க, அதை வந்து நல்ல சம்பளம் நல்ல ஸ்கேல் கொடுக்குறாங்க, சேலரி தராங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு 3 மாத காலம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தையோ நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையோ அது கொடுத்துரும். அப்போ இந்த கம்பெனினால் உங்களுக்கு ஒரு உயர்வு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வக்கரமாக இருக்குது, இன்னும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஏற்றத்துக்கு வந்து நல்காலம் பொற்காலம் அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ஒரு 60-70% தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் விரய சனி. ஆனால் இந்த வக்கரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல முயற்சி பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சுய ஜாதகமெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ நமக்கு வந்து குரு பகவான் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்குது, ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்குது, வரக்கூடியவங்க எப்படி நம்ம மேட்சாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தம் பார்த்து எடுக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோன்னா 6, 8, 12 சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாவே தொழில் வந்து ஒரு தடையை கொடுக்கும். ஏன்னா அந்த தடை தாமதம் அப்படின்னாவே சனி பகவான், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வக்கரமாக இருக்கும்போது இன்னும் எனக்கு வச்சு செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அப்போ இந்த 3 மாதம் எப்படிங்க நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வியாபார நிமித்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு நீங்கள் தள்ளி போடாமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ கேந்திர பாவங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனம் தொழில் நிமித்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேசராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்னென்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சால் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரலாம். ஏன்னா நமக்கு வந்து 12ஆம் பாவகம் அப்படிங்கும்போது 7.5 சனியும் சேர்ந்து நடக்குது இல்லைங்க. நம்ம இங்கே பாருங்கன்னா மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் சனிக்கிழமை போயிட்டு 8 எல் தீபம் போட்டுட்டு ஒரு நல்லெண்ணெய் 1 லிட்டர் 2 லிட்டர் நல்ல தூய்மையான நல்ல எண்ணெய் வாங்கி நீங்கள் அங்கே தீபம் எரியறதுக்காக உங்களுடைய கையால் அதை ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சுவாமிக்கிட்ட கருவறையில் எரிஞ்சிட்ருக்கணும்னு சொல்லுங்கள். அதே போல் முடிஞ்சு சாமியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நல்ல வழிபாடு எடுத்துகிட்டு அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 8 பேர்த்துக்கோ ஒரு 5 பேர்த்துக்கோ நீங்கள் ஏதாவது தானம் தர்மம் செஞ்சுட்டே வாங்க. காகத்திற்கு நீங்கள் சனிக்கிழமை எள் கலந்த சாதம் வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய விரய சனியாய் வக்கரமாக இருந்தாலும் நல்ல ஒரு பலனையும் பலாபலனையும் தந்துக்கிட்டே இருப்பார். ஈசனருள் என்றும் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.